தூத்துக்குடியில் உள்ள கீதா ஜீவன் நகரில் அங்கன்வாடி மையத்திற்கு செல்லும் பாதையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் குழந்தைகளுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி மாநகராட்சியின் 46வது வார்டுக்குட்பட்டது கீதா ஜீவன் நகர். இப்பகுதியில் ஏராளமான மீனவர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வசித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக அமைச்சரவையில் கீதா ஜீவன் அமைச்சராக பொறுப்பேற்றதும் இப்பகுதி மக்கள் நிரந்தரமாக வசிக்கும் வகையில் நிரந்தர பட்டாக்களை வழங்கினார். இதனால் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு அமைச்சரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தனர். அன்று முதல் இப்பகுதி கீதா ஜீவன் நகராக விளங்கி வருகிறது. அப்பகுதியில் 2 அங்கன்வாடி மையங்கள், ஒரு நியாய விலை கடை மற்றும் அம்மா உணவகம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. அங்கன்வாடி மையங்களில் 30 குழந்தைகள் பயின்று வருகின்றன. இதேபோன்று அப்பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் 300க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இதனால் கீதா ஜீவன் நகர் பகுதி எப்போதும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாகவே காணப்படும். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அம்மா உணவகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி நிறைந்து தெரு முழுவதும் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதோடு கடும் துர்நாற்றமும் வீசுகிறது. இந்த கழிவு நீரிலேயே நடந்து செல்ல வேண்டியிருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அங்கன்வாடியின் வாசலிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் குழந்தைகளுக்கும் தொற்று நோய் பரவும் அபாய சூழல் காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இங்கே அங்கன்வாடின்னு இருக்குது, பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் ரேஷன் கடை இருக்குது, அது போக அம்மா உணவுன்னு பக்கத்தில் இருக்குது. அம்மா உணவகத்தில் இருக்கிற அந்த செப்டி டேங்க் ஓவர்ஃபுல் ஆகி நேராக அந்த தெரு, அதாவது சின்ன குழந்தைகள் நடந்து வர பாதையிலேயே முழுவதுமாக அந்த செப்டிக் டேங்க் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சு வெளியே வந்துடுது. அது நிறைய நோய் தொற்று கிருமிகளை வந்து வர வைக்குது. இப்போ நானே உள்ளே வரந்தேன்னா அது கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப நாறுது, பயங்கரமாக நாற்றம் அடிக்குது. சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணுது, இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய ஊட்டச்சத்து விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுட்டுனா அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். மேலும் நியாய விலை கடைக்கு வரும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அடிக்கடி வழுக்கி விழுந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் அங்கன்வாடிக்கு வரும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை அழைத்து வரும் பெற்றோர்களும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய அந்த பாதை வழியாக தான் வராங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய வலிக்கு விழுகுது. அது ஆழமாக வேற தண்ணி வேற இருக்கனால பிள்ளைங்க விழுந்துட்டா கூட நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. தனியாக அனுப்பி விடுறாங்க பிள்ளைங்களை. அதனால் தயவு செய்து அந்த ரோட்டை மட்டும் சரி பண்ணி தாங்க. இது எங்களால் வரவே முடியலையா. நாங்களே வயசான ஆட்கள், ரேஷன் கடைக்கு வர முடியலை. அவ்வளோ தண்ணி, சாக்கடை தண்ணி அவ்வளோ கெட்டி கிடக்கு. இந்த அங்கன்வாடி இருக்குது, அங்கன்வாடியில் பிள்ளைகள் 30 பிள்ளைகள் படிக்க, அவ்வளோ பிள்ளைகளுக்கும் தொற்று நோய் வந்துடும். அதனால நீங்கள் உடனே எங்களுக்கு அந்த கழிவு நீரை அகற்றுங்க. இப்பகுதியின் நிலை குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கொசுக்கள் உற்பத்தியாகி காய்ச்சல், சளி போன்ற தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் அரசு சார்பினில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இப்படி கழிவு நீர் தேங்கி நிற்பதால் எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் அது பயனற்று போய்விடுகிறது. எனவே கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு கண்டு சுகாதாரமான சுற்றுச்சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே கீதா ஜீவன் நகர் வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ்.